குடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நேற்றைய பதிவில் 10T 90 PC அப்படிங்கிற ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம். அதை நிறைய பேர் கேட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதில் ஒரு அன்பர் ரொம்ப கீனாக நம்மளுடைய வீடியோவை பார்த்து ஒரு டவுட் கேட்டார். சார், லாஸ்ட்டில் நீங்கள் ஏதோ சொன்னது அப்லோடிங்கில் மிஸ் ஆகிடுச்சு, அப்படி மிஸ் ஆகிடுச்சோன்னு நான் டவுட் படுறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். உண்மைதான் நண்பரே, அப்லோடிங்கில் கொஞ்சம் அந்த லாஸ்ட் இது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுங்கிறது உண்மை. அந்த விட்டு போன கண்டென்ட்டை இன்றைக்கி ஒரு தனி பதிவாகவே கொடுக்கலாம்னு தான் இந்த பதிவு. இன்றைக்கி 10T 90 PC அப்படின்னா என்ன? 10% டேலண்ட், 90% பெர்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும். இதுதான் பிசி. டேலண்ட்டு 10% இருந்தால் போதும். சார், எனக்கு 10% கூட இல்லை, இருக்குது. பகவான் கொடுத்த டேலண்ட் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்குது. நாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட்டை தேடி பிடிச்சி அதுவுமே நம்மளுடைய வேலையாக அல்லது நம்ம திறமையை நல்லா நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னா வெற்றி சிகரங்களை அனாயாசமாக தொடலாம். சரி, நேற்று பதிவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது விடாமுயற்சி, தொடர் முயற்சி செய்யணும் தாங்க எங்களுக்கு ஆசை. எங்களுக்குன்னா பாதியில் விட்டு இன்னும் ஒரு செய்யணும்னு ஆசையா என்ன? இல்லையே, முடிய மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரலைஸ்டு ஃபோக்கஸாக நம்ம இந்த விஷயத்தை ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கணும். நான் இனிமேல் பிசியை கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன். விடாமுயற்சி, தொடர் முயற்சியை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம மனசில் உறுதியாக இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மன உறுதியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறதுக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லித்தரேன். இந்த பழைய காலத்தில் சப்தாகம்னு சொல்லுவாங்க. எதையுமே ஒரு 7 days ட்ரை பண்ணணும். ஒரு வாரம் ஒரு டார்கெட் வைங்க. வளர்ச்சிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சது செய்கிறது மட்டும் இல்லை, நமக்கு கூடாததை விடுறது கூட ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது நல்லவை கிடைத்தலும் தீயவை விலகுதலும் ரெண்டுமே நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஆகையால் 2 டார்கெட் எடுங்க. வாரம் ஒரு புதிய 2 டார்கெட். உதாரணத்துக்கு நீங்கள் காஃபி சாப்பிட்றவராக இருக்கலாம். காலையில் ஏஞ்ச வேணா காஃபி சாப்பிட்ணும். ஒரு வாரத்துக்கு காலையில் ஏஞ்சி நான் காஃபி குடிக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு டார்கெட் வைங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஹேபிட்டை தொடங்கணும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸும் வாக்கிங்கும் எதுவும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வாரத்துக்கு தொடர்ச்சியாக டெய்லி நான் ஒரு 1 ஹவருக்கு வாக்கிங் போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். இல்லை உடற்பயிற்சி பண்ண போகிறேன். 1 வீக் கரெக்டாக ட்ராக் பண்ணுங்கள். காஃபி சாப்பிடாமல் இருக்கமா, வாக்கிங் போகிறோமா. நெக்ஸ்ட் வீக் பிடிச்சா இதே கோலை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை புது ஒரு கோலை உருவாக்குங்க. எதை புதுசாக உருவாக்கணும், இருக்கிற கெட்ட பழக்கத்தை எதை ஒன்று விட்டுடணும். இப்படி வாரம் 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 டார்கெட்டை மாற்றிக்கிட்டே வாங்க. அப்புறம் நம்மளை அறியாமலே இந்த பெர்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி நல்லா டெவலப் ஆகிடும். சரி, இது ஒரு வழி. இன்னொரு கேட்குறாங்க, சார் நான் ஆஸ்ட்ராலஜி பார்ப்பேன், ஜோதிடரும் கூட. சார், நீங்கள் ஜோதிடராச்சே, ஒரு செயலை தொடங்கினா அது நிறுத்தாமல் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டு டைமிங் இருக்கா? இந்த மாதிரி நான் தொடங்கினோம்னா நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் கூட கேட்குறாங்க. இருக்குங்க. அது பேர் தான் குளிகன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். குளிகன் ஒவ்வொரு நாளும், அது பகல் இரவு 2 வேளையும் வருது. ஆனால் நம்ம இப்போ பகலில் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த குளிகன் சொன்ன உடனே இவர் சனி பகவான், அது அப்போது ஆஸ்ட்ராலஜியா மைத்தாலஜிக்கலாக பேசுகிறேன், சனி பகவானுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க குளிகன். இந்த குளிகன் நேரத்தில் முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லவற்றை எதையாவது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம், கெட்டவை மட்டும் செய்யப்படாது. ரொம்ப முக்கியம் இதுதான். ஏன்னா அதில் எதை செய்கிறோமோ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த டைமில் நீங்கள் உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க, அது தொடர்ந்து நடக்கும். ஒரு கடன் திருப்பி கொடுக்கணும்னு அந்த டயத்தில் கொடுக்குறீங்க, நல்லா திருப்பி கடனை கொடுத்து அடைச்சிருவீங்க. ஆனால் அந்த டயத்தில் கடன் வாங்கிடாதீங்க. ஒரு தடவை வாங்கினா நீ வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போயிடும். ஸோ பி காஷியஸ். இந்த குளிகன் டைமை பயன்படுத்துங்க. சரி சார், இந்த குளிகன் டைம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எல்லா பஞ்சாங்கங்களையும் இருக்குது, டெய்லி கேலண்டர்லையும் இருக்குது. இருந்தாலும் இந்த பதிவில் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை காலையில் 6லேருந்து 7:30 வரையும் எப்படி பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையிலேருந்து அப்படியே ரிவர்ஸில் வாங்களேன். சனிக்கிழமை 6, 7:30, வெள்ளிக்கிழமை 7:30, 9, வியாழக்கிழமை 9, 10, புதன்கிழமை
10:30, செவ்வாய்க்கிழமை 12 1:30, திங்கட்கிழமை 1:30 3, ஞாயிற்றுக்கிழமை 3 4:30. போதுங்களா? சொல்லிட்டேன். இந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன டேயில் உங்கள் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறீங்களோ இந்த டைமில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல லைஃப்பில் பெனிஃபிட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை விலக்கி வெற்றிகளை அடைந்து இந்த குளிகன் டைமையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அது மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் உங்கள் சக்ஸஸை வாட் எவர் இட் இஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போது மற்றவங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ 10T 90 PC இனி நம்மக்கிட்ட டேலண்ட் இல்லைன்ற கவலை இனிமேல் இல்லை. PC கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சி, தொடர் முயற்சியை தினமும் பயன்படுத்தி அதுவும் குளிகன் டைமில் நமக்கு வேண்டிய விஷயங்களை தொடங்கி ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறோம். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக முடித்து நாம் நிச்சயமாக வெற்றிகளோட சந்தோஷமாக வாழ போகிறோம். அனுதினம் வெற்றிகளை அடைய என்னுடைய மனப்பூர்வமான ஆசிகள். அந்த இறைவனையும் வேண்டிக்கிட்டு இன்றைய பதிவை இதோடு முடிக்கிறேன். ஜெயம் நிச்சயம்.